என் பேர் அருண்ராஜா. என்னோட அப்பா பேர் வந்து காமராஜ். ஸோ அதனால் அருண்ராஜா காமராஜ்னு என் பேர் வச்சுருக்கேன். இல்லை, ரேப் மேலே ஆரம்பத்துலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் ரேப் சாங்னு சொல்லி கேட்டதெல்லாம் வந்து கவிதை குண்டர், அந்த யோகிபி, நக்ஷத்ரா அவங்க சாங், அந்த மடை திறந்து பாட்டெலாம் ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் பிளாஸேயோட பாட்டெல்லாம் வந்து நான் அடிக்கடி காலேஜிலலாம் ஃபுல்லாக அந்த மாதிரி அவர் மாதிரி பாடி பார்க்குறது. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆரம்பத்தில். நமக்கு சில விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் நம்மளை வந்து சட்டுன்னு ஈர்த்துரும். ஸோ அந்த மாதிரியான ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயந்தான் ரேப் பண்ணுறது. ஸோ அது எனக்கு அது ரேப் பிடிக்கும். பட் நானே ரேப் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது என்னால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணது. பட் அது ஓகே, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதின பாட்டு வந்து ஒரு பேய்க்கான சாங் தான், ராத்திரியை ஆளும் அரசன்னு சொல்லி. ஸோ அது எனக்கு எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, அது ப்ரோமோ சாங்காக பண்ண போகிறோம். 2 பேய் குரூப் இருக்கும். 2 பேய் குரூப்புக்கு நடுவில் டான்ஸ் காம்படிஷன் மாதிரி நடக்கும். ஸோ இந்த குரூப்லேருந்து ஒரு பேய் வந்து பாடும், அந்த குரூப்லேருந்து ஒரு பேய் பாடும். ஸோ இவங்களோட டான்ஸ் காம்படிஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு டான்ஸ் வார்னு ஒன்று இருக்கும். ஸோ 2 அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் பண்ணுற ஐடியாவில் இருக்கும். ஸோ இதுக்கான விஷயமா இருக்கணும். ஸோ ஒரு சகலகலா வல்லவனில் வர இந்த நான் தான் சகலகலா வல்லவன் அந்த பாட்டு மாதிரி, இளமை இதோ மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கணும். ஸோ அந்த பாட்டில் பேய் தன்னைத்தானே ஒரு ஹீரோவாக நினச்சிட்டு பாடணும் அப்படின்றது தான் கொடுத்தாங்க. ஸோ அப்படி கொடுக்கப்பட்டதான் ராத்திரியை ஆளும் அரசன் எனை மிஞ்ச இணை எவன் என்று யுகங்கள் தேடிடும் பொழுது முதல் முறை எனை வெல்லவா அப்படின்னு சொல்லி எழுதினேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு. அது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்றது, எனக்கு தெரில. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டீமில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வரைக்குமே. ஸோ நிறைய என்னை சார்ந்தவர்கள், எனக்கு கூட இருந்தவர்கள், எனக்கு தெரிஞ்சவர்கள் அவங்களோட படங்களில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் பண்ணதுக்கான ரிசல்ட்டு வந்து தான் மற்ற டீம்ஸ் கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ புது விதமான மக்கள் கூட என்னை கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ எப்போவுமே நம்மளை நம்புறவங்க 4 பேர் நம்ம கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக வரலாம். கபாலி படத்தோட வாய்ப்பா? ஓகே. அது ஆக்சுவலாக கபாலி படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தது வந்து சந்தோஷனா இந்த படம் பண்ணுறதுனால தான். ஸோ அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் பண்ணால் நான் பிகினிங்கில் நாங்கள் பெருசாக அதில் ஒரு தாட் இல்லை. ஏன்னா ரஞ்சித் சார் படத்தில் நான் இது ப்ரீவியஸ் மூவிஸில் நான் ஒர்க் பண்ணலை. இந்த படத்தில் எனக்கு எப்படியும் ஃபஸ்ட்டே போஸ்டர்லாம் வரும்போது ப்ரேயராக லிரிசிஸ்ட் நேம்ஸோட வந்துருச்சு. ஸோ எனக்கு பெருசாக ஐடியாலாம் ஒன்றும் இல்லை. பட் எனக்கு ஒரே ஒரு ஹோப் இருந்தது. ஏன்னா டிங்டாங் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணும்போது தான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியான ஹோப் அமைஞ்சது. ஒரு நாள் திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாரு. அந்த சாங் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். திடீர்னு அந்த ஃபாரின் ஆர்டிஸ்ட்டே நானாக மாறுன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஃபீல் அது. எல்லா பாட்டுமே எனக்கு பிடிச்ச பாட்டு தான். இப்போதைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டாக இருக்கிறது நெருப்புடா. ஸோ அந்த நெருப்புடாலேருந்து வேணால் ஒரு 2 லைன் பாடுறேன். நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும். தேங்க்யூ. எல்லாருமே பாராட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே, எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. ஏன்னா யுனானிமஸாக இந்த பாட்டு பிடிக்கலன்னு சொன்னவங்க எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்லை. ஸோ எல்லாரோட நல்ல விஷஸும் தான் இவ்வளோ பெருசாக அதை மாற்றிருக்கு. இல்லை, டைரக்டர் தான் எப்போவுமே. இல்லை, அதான் நான் இப்போது டைரக்ஷன் பண்ணணுன்னு தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சது. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் நிறையா பண்ணியிருக்கேன்.